திமுக கூட்டணியில் கோவை, தாம்பரம், திருச்சி, ஸ்ரீரங்கம், அதேபோன்று மதுரை உள்ளிட்ட தொகுதிகளை கேட்க மக்கள் நீதி மய்யம் திட்டம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகள் குறித்து அக்கட்சியினுடைய தலைவர் கமல் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் ஸ்ரீரங்கம், திருச்சி, கோவை, தாம்பரம், மதுரை, இந்த தொகுதிகள் திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் யோசித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளிடம் அவர்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகளை பட்டியலாக கொடுப்பார்கள். அந்த அளவுல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளுக்கான பட்டியலை உத்தேச பட்டியலாக வழங்க திட்டமிட்டிருக்கின்றனர். அவர்களுடைய செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் சென்னையில தற்போது அந்த கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு மக்கள் நீதி மய்யம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, சிங்கநல்லூர், வேளச்சேரி, மயிலாப்பூர், மதுரவாயல், அம்பத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, மதுரை மத்தி, ஆலந்தூர், தியாகராய நகர் ஆகிய இந்த பகுதிகளில் இருந்து தங்களுக்கு ஆதரவான வாக்குகள் இருப்பதாகவும் இதை உத்தேச பட்டியலாக அவர்களிடம் வழங்கி அவர்கள் இறுதியில பேச்சுவார்த்தைக்கு இறுதியில கூட்டணியோட தொகுதிகள் உடன்பாடு எட்டப்பட்டதற்கு பிறகாக இதிலிருந்து அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி தருமாறு இந்த பட்டியலை தயார் செய்து அவர்களிடம் கோர வருகின்றனர். இதற்கான முடிவு இன்றைய செயற்குழு நிர்வாக குழுவில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தவிர்த்து சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு முக்கிய ஆலோசனைகள், முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.